Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. வடக்கு மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபைகளுக்கான தேர்தல் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்தன. தேர்தலில் போட்டியிடுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட 201 வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. சமர்ப்பிக்கப்பட்ட 210 வேட்புமனுக்களில் 9 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். அங்கீகரிக்கப்பட்ட 131 அரசியல் கட்சிகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளதுடன் அவற்றில் 5 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. 79 சுயேட்சை குழுக்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்களை சமர்ப்பித்துள்ளதுடன் அவற்றில் 4 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. வடக்கு மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபைகளுக்கான தேர்தலில் இம்முறை மொத்தமாக 3785 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். வடமாகாண சபை தேர்தலுக்காக யாழ்ப்பாணம், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் மன்னார் ஆகிய 5 மாவட்டங்களிலும் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. யாழ் மாவட்டத்தில் 13 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் 10 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தன. 13 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளினதும் 10 சுயேட்சை குழுக்களினதுமாக 23 வேட்புமனுக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இன்று வரை மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தின் அடிப்படையில் 3 நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன. 2 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளினுடைய நியமன பத்திரங்களும் மற்றும் ஒரு சுயேட்சை குழுவினுடைய நியமன பத்திரமும் இன்று நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. 23 நியமன பத்திரங்களிலும் 3 நிராகரிக்கப்பட்டு ஏனைய 20 நியமன பத்திரங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளினுடைய 11 நியமன பத்திரங்களும் மற்றும் சுயேட்சை குழுக்களினுடைய 9 நியமன பத்திரங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மொத்தமாக 20 நியமன பத்திரங்கள் இந்த வடமாகாண சபை தேர்தலிலே யாழ் மாவட்டத்திற்காக போட்டியிடுவதற்கு தகுதி பெற்றிருக்கின்றன என்பதனை இத்துடன் வெளிப்படுத்துகின்றேன். அதாவது யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் வாக்குகளை எண்ணுவதற்கான நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், யாழ்ப்பாண மாவட்டம் கல்வியல் சார் சமூகத்தையும் பண்பாட்டு விழுமியங்களையும் கலாச்சார பண்புகளையும் கொண்ட ஒரு மாவட்டம், பெருமைகளை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற மாவட்டம். இந்த மாவட்டத்தின் பண்புகளுக்கும் பண்பாடுகளுக்கும் களங்கம் ஏற்படாத வகையிலே சர்வதேசத்தின் முன்னும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் எமது சிறப்பை நாங்கள் பேணக்கூடிய வகையிலே இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்பதே தேர்தல் திணைக்களத்தின் விருப்பம். அதே போன்று உங்களுக்கு தெரியும், காப்போதர உயர்தர பரீட்சை நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் இந்த பரீட்சையிலே தோற்றுவதற்கு தயாராக கொண்டிருப்பார்கள். எனவே அந்த மாணவர்களுக்கு ஏதாவது இடையூறு ஏற்படக்கூடிய வகையிலே பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று அனைத்து வேட்பாளரையும் எமது திணைக்களம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றது. நல்லூர் கந்தன் ஆலயத்தின் உற்சவம் எதிர்வரும் 13ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்றது. அந்த உற்சவ கால பகுதியிலே யாழ் மாவட்ட பக்தர்கள் மாத்திரமல்ல, வெளி மாவட்டம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து கூட பல பக்தர்கள் வந்து கலந்து கொள்வார்கள். அந்த பக்தர்களுக்கும் நாங்கள் இடையூறுகளை ஏற்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதேவேளை யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதலமைச்சர் வேட்பாளர் மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளரும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். அது சம்பந்தமாக அவர்கள் முறையிட்டார்கள். அது போலீஸுக்கும் அந்த முறைப்பாடுகள் போயிருக்கின்றன. இராணுவத்தினர் அது உண்மையில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக விசாரணை நடந்து கொண்டிருப்பதால் அதை பற்றி பேசுவதற்கு ஏதுமில்லை. ஆனால் அப்படி நடப்பது எங்களுக்கு பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இராணுவத்தினர் தங்களுடைய முகாம்களில் இந்த தேர்தல் காலத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. தேர்தல் ஆணையாளருடைய காரியாலயத்தில் அண்மையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. அவரால் சொல்லப்பட்ட விளக்கம் என்னவென்றால், தனக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை, முகாமுக்குள் கட்டுப்படுத்தி
இருக்க சொல்லி ஆர்டர் பண்றதுக்கு. ஆனால் ராணுவம் தேர்தலில் தலையிடக்கூடாது என்றது தேர்தல் ஆணையம். நாங்கள் அதில் ராணுவம் பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்கள், அவர்கள் தேர்தல் விடயத்தில் கட்டாயம் தலையிடக்கூடாது என்றதை நாங்களும் வலியுறுத்துகின்றோம். ஆனால் அவர்கள் முகாமுக்கு நடக்குது என்றால் அது நாட்டு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை, அதை நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் தேர்தல் தொடர்பான இந்த விடயத்திலும் அவர்கள் தலையிடவோ இல்லாட்டி அதில் சம்பந்தப்படவோ கூடாது. அது தேர்தல் சட்டத்துக்கு முரணானது. நாங்கள் நம்முடைய கட்சியும் அது கடைசியும் ஏற்றுக்கொள்ளாது. மத்திய மாகாண சபை தேர்தலுக்காக இன்றும் அங்கீகரிக்கப்பட்ட சில அரசியல் கட்சிகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தன. முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் சுனில் பிரேமவங்ச தலைமையில் ஸ்ரீலங்கா மக்கள் கட்சி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட குழு தலைவர் லக்கி ஜெயவர்தன தலைமையில் அக்கட்சி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் பிரஜைகள் முன்னணியும் இன்று மத்திய மாகாண சபையில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளன. தமிழ் சிங்கள முஸ்லிம் பெண்கள் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டுள்ளனர். முதலில் பெண் பிரதமரை நாமே ஏற்படுத்தினோம் என்று உலகுக்கு கூறுகின்றோம். ஆனால் பாராளுமன்றத்துக்கு சென்று பார்த்தால் 225 உறுப்பினர்களில் 10 பேர் கூட பெண்கள் இல்லை. நவசிகள உரிமைய கட்சி மத்திய மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. 20 வருடங்களுக்கு மேலாக நாம் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கினோம். ஒன்றிணைந்த எதிர்கட்சியினூடாக நாம் மக்களுக்காக பாரிய போராட்டத்தை முன்னெடுத்தோம். எனினும் ஒன்றிணைந்த எதிர்கட்சி தற்போது தனித்தனியாக போட்டியிடுவதற்கு தீர்மானித்தமையால் நாமும் இந்த தீர்மானத்திற்கு வந்தோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் டி மதியுகராஜா வேட்புமனு தாக்கல் செய்தார். மாத்தளை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் மாவட்ட குழு தலைவர் ரஞ்சித் அலுவிகாரே தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. மாத்தளை மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் வேட்புமனு தாக்கல் செய்தது. ஏஜேஎம் பஷீர் தலைமையில் அந்த கட்சி வேட்புமனுவை தாக்கல் செய்தது. மத்திய மாகாணம் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட குழு தலைவர் கே பியதாச தலைமையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. மலேக மக்கள் முன்னணி சார்பில் மாவட்ட குழு தலைவர் லோரன்ஸ் வேட்புமனு தாக்கல் செய்தார். ருகுணு ஜனதா கட்சி, எக்ஸத் லங்கா பெரமுன போன்ற கட்சிகளும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். சோசலிச மக்கள் முன்னணி சார்பில் மாவட்ட குழு தலைவர் மோகன் சுப்பிரமணியம் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று குருநாகல் மாவட்ட செயலகத்திற்கு சென்று தமது கட்சிகளின் வேட்புமனுக்கள் தொடர்பில் ஆராய்ந்தனர். குறிப்பாக போஸ்டர்களுக்கும் பதாதைகளுக்கும் சண்டை பிடிக்காமல் அமைதியான முறையில் சுதந்திரமாக இந்த தேர்தலை நடத்துவதற்கு இடமளிக்க வேண்டும். எவ்வளவு விருப்பு வாக்குகளை பெற்றாலும் இறுதியில் அனைவரும் ஒன்றிணைந்து இதனை செய்ய வேண்டும். அவ்வாறு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான சந்தர்ப்பம் இந்த விருப்பு வாக்கு போட்டியினால் இல்லாமல் போகிறது. சிரேஷ்ட அமைச்சர் மில்ரோய் பெர்னாண்டோ, சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர் விக்டர் பெர்னாண்டோ ஆகியோரின் தலைமையில் புத்தளம் மாவட்டத்திற்கான வேட்புமனுக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டன.